எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து என்னோட யூடியூப் சேனல் ஆப்ஷன்ஸ் லைவ்ஸ், ஆப்ஷன்ஸ் கால்ஸ் லைவ். நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் நான் கால்ஸ் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். 50 பேர் வந்துட்டு நான் லைவில் கால்ஸ் அப்டேட் பண்ணுறேன். என் ஃபேஸ்புக் சேனல் இதில் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதுலேயும் நான் போஸ்ட் பண்ணுவேன் கால்ஸில் எப்படி இருக்குதுன்னு. வாங்க மார்க்கெட்டில் போயிடலாம். இன்றைக்கி நிஃப்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு 2 நாளாக டவுன் ட்ரெண்ட் இருக்குது. இன்றைக்கி பை ட்ரெண்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி இப்படி டவுன் ட்ரெண்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து எந்த கால்ஸும் நமக்கு வராது. பை ட்ரெண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கால்ஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ 1 ஹவர் இடையில பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ இது ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பை என்ட்ரி எடுத்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 54,411 422 கிட்டத்தட்ட நம்மளுக்கு என்ட்ரி எடுத்தாச்சு. இது நம்ம ஆப்ஷன்ஸில் நம்ம இன்னைக்கு ஒரு கால் எடுத்திருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் நான் செல்லுன்னு சொல்லிடுது. நல்லா ஒரு செல் என்ட்ரி இன்னைக்கு நல்ல ஒரு ஃபாலோயிங் ஆகி ஒரு நல்ல டார்கெட் கொடுத்துட்டு தான் திருப்பி மறுபடியும் மார்க்கெட் மேலே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு செல் என்ட்ரியில் தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் என்ட்ரி கொடுத்தது, அது எடுக்கலை. பை என்ட்ரி கொடுத்து ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ், திருப்பி நம்மளுக்கு செல் என்ட்ரி கிடைச்சிருக்கு. இன்றைக்கி நல்ல ஒரு செல் என்ட்ரி டவுன் ஆகி நல்ல ஒரு டார்கெட்டை கொடுத்துட்டு தான் மேலே வந்திருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ 250 60 இருக்குது. 250 50 நம்ம நேற்று என்ட்ரி எடுத்திருந்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 247 80 வரைக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 ரூபா 2,000 ரூபா பக்கம் வந்திருக்கு. 1 ரூபா மூமெண்ட் எல்லாம் மேக்ஸிமம் வந்து ஆப்ஷனில் ஆயிருக்கும். ஆப்ஷனில் கீழே கண்டிப்பாக வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டைட்டன் பார்த்தீங்கன்னா பை என்ட்ரி கொடுத்துருக்கு. நேற்று பை என்ட்ரி கொடுத்ததுலேருந்து 3635 கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட் பக்கம் நம்மளுக்கு டார்கெட் நேற்று கிடச்சிருக்கு. திருப்பி இன்றைக்கி நம்ம வெயிட் பண்ணி நம்மளுக்கு ஒரு க்ரீன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் மேலே பை எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் என்ட்ரி கொடுத்துருக்குறது. இன்றைக்கி காலையிலேயும் கூட ஒரு செல் என்ட்ரி கீழே வந்தது. இந்த லோவோ பிரேக் ஆச்சுன்னா நம்ம செல் இன்னைக்கு பாரதி ஏர்டெல் கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா இது கரெக்டாக இந்த சப்போர்ட்டுக்கே வந்துட்டு மறுபடியும் கீழே வருது. கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிப்ல நேற்று ஒரு செல் என்ட்ரி கிடைச்சது. அது மேக்ஸிமம் பார்த்தா நேற்று ஒரு கீழே வந்துட்டு இன்னைக்கு நேற்றே மேலே போயிடுச்சு. அதாவது ஒரு ஸ்டாப் லாஸ் தான். அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு பை என்ட்ரி வந்துட்டு இருக்கு. இன்னொரு 1/2 hour கழிச்சு இது நல்ல ஒரு க்ரீன் கடையில் வந்ததுன்னா இது ஹைக்கு மேலே பை எடுக்கலாம். அடுத்தது டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செல் என்ட்ரி, அது நேற்று ஒரு ஃபால் ஆச்சு. நேற்று ஹையும் பிரேக் பண்ணல, இன்னைக்கு நல்ல ஒரு ஃபால் ஆயிருக்கு. ஒரு நல்ல டார்கெட் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ஆப்ஷன்ஸில் தான் நம்ம ட்ரை பண்ண முடியும். ஃபியூச்சர்ஸில் வந்து நம்மளுக்கு காஸ்ட் அதிகம். அடுத்து பார்த்தீங்கன்னா HDFC லைஃப், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு 22ஆம் தேதி செல் என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு இன்னும் வந்து நம்மளுக்கு பை என்ட்ரி கிடைக்கல. ரிலையன்ஸ் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தது. 26ஆம் தேதியிலிருந்து நேற்று வரைக்கும் ஒரு நல்ல லோவாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1396 68 வரைக்கும் வந்திருக்கு. 1368 வரைக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இதிலே வந்து 20-26 பாயிண்ட் பக்கம் நமக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்குது. ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் நமக்கு பை சிக்னல் கிடைக்கல. ஹிந்துஸ்தான் ஒரு 1 வீக்காகவே கிட்டத்தட்ட 18ஆம் தேதியிலேருந்து நம்மளுக்கு ஒரு பை என்ட்ரி, ஒரு நல்ல மூவ்மெண்ட் இங்கே பிரேக் ஆனதுலேருந்து நம்மளுக்கு இந்த லோவே ஹையவே நமக்கு உடைக்கல. அப்படியே நம்மளுக்கு மேலே தான் நிற்குது. இன்றைக்கி பார்க்கலாம் நம்மளுக்கு செல் என்ட்ரி கிடைக்குமான்னு. டாடா மோட்டார்ஸ் நேற்று ஒரு செல் என்ட்ரி எடுத்து, முந்தா நாள் செல் என்ட்ரி எடுத்து உங்களுக்கு 25ஆம் தேதி நேற்று வந்து ஒரு நல்ல டார்கெட் கிடச்சிருச்சு. இங்கே பை என்ட்ரி வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம். சன்ஃபார்மா 26ஆம் தேதி ஒரு செல் என்ட்ரி கிடைச்சிருக்கு. நேற்று நல்ல டவுன் ஃபால் ஆயிருக்கு. நம்மளுக்கு வந்து 26ஆம் தேதி நம்மளுக்கு ஒரு நல்ல டார்கெட் கிடைச்சிருச்சு. இனி அது பை என்ட்ரி மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் உங்களுக்கு வந்து 22ஆம் தேதி நம்மளுக்கு செல் என்ட்ரி கிடைச்சிருக்கு. இன்னும் பை என்ட்ரி கிடைக்கல. NTPC நம்மளுக்கு 25ஆம் தேதி நம்மளுக்கு ஒரு செல் என்ட்ரி கிடைச்சிருக்கு. அதுவும் இன்னும் நம்மளுக்கு பை என்ட்ரி கிடைக்கல. கிராசிம் சேம் 22ஆம் தேதி. 22ஆம் மார்க்கெட் பெரிய ஃபால் ஆச்சு. அதனால எல்லாமே செல் என்ட்ரி கிடைச்சது. கிட்டத்தட்ட அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 ஸ்கிரிப்டுக்கு மேலே நம்மளுக்கு வந்து செல் என்ட்ரியாக இருந்திருக்கு. எதை எடுக்கிறதுனே தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு எல்லாம் செல் என்ட்ரி நிறைய கிடைச்சிருந்தது. இது மேக்ஸிமம் வந்து வீக்லி வந்து ஒரு ஸ்டாக்ல வந்து 1 or 2 என்ட்ரிஸ் தான் வரும். அதனால இந்த சிங்கிளை பொறுத்தளவுக்கு அவ்வளோதான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நம்ம ட்ரேட் பண்ணலாம். அடுத்து HCL டெக் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து
26ஆம் தேதி லாஸ்ட் கேண்டில் நம்மளுக்கு கிடைச்சதுனால நம்ம எடுத்துருக்க மாட்டோம். அடுத்து இன்னும் எந்த ட்ரெண்டு நம்மளுக்கு இன்னும் வரல. பை ட்ரெண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம எடுக்கலாம். கோல் இண்டியா இப்போ வந்து பை, அதாவது செல் எடுத்து நம்மளுக்கு டார்கெட் ஆயிடுச்சு 25ஆம் தேதி. நேற்று நம்மளுக்கு பை என்ட்ரி கிடைக்கல, கேப் டவுன் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு க்ரீனில் தான் வந்திருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு பை என்ட்ரி கிடைக்க போதுன்னா 32 நிமிஷம் இருக்குது, 1 ஹவர் கம்ப்ளீட் ஆகும். அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த ஹைக்கு பிரேக் ஆனால் நம்மளுக்கு கண்டிப்பாக கோல் இண்டியா என்ட்ரி எடுக்கலாம். அடுத்து ஐசிஐசி பேங்க் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து 25ஆம் தேதி செல் என்ட்ரி கிடைச்சிருக்கு. அது வந்து நல்ல ஒரு டார்கெட். 3 நாளாக டவுன் தான் வந்துட்டு இருந்தது. நேற்று நல்ல மூவ்மெண்ட் மதியத்துக்கு மேலே கிடைச்சது. அதுக்கப்புறம் இன்னும் பை என்ட்ரி நம்மளுக்கு கிடைக்கல. அதானி பார்ட்ஸை பொறுத்தளவுக்கு 22ஆம் தேதி நம்மளுக்கு செல் என்ட்ரி கிடைச்சிருக்கு. அது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பேங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20ஆம் தேதியிலேருந்தே நம்மளுக்கு ஒரு செல் என்ட்ரி, நல்ல ஒரு டார்கெட். அதோட லோவையும் பிரேக் பண்ணாமல் இன்னும் மார்க்கெட் கீழேயே தான் இருக்குது. ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி நம்மளுக்கு செல் கிடச்சிது, அதுவும் டவுனில் தான் இருக்குது. கொடாக் மஹேந்திரா பேங்க் 22ஆம் தேதி நம்மளுக்கு செல் என்ட்ரி கிடச்சிருக்கு. இன்னும் பை என்ட்ரி சேஞ்ச் ஆகலை. இன்றைக்கி தான் காலையில் வந்து நம்மளுக்கு ஹையை வந்து அந்த லோவை டச் பண்ணிவிட்டு ஒரு ஹை வச்சுட்டு போயிருக்கு. இந்த ஹையை பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு பை என்ட்ரிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெக் மஹேந்திரா பொறுத்தளவுக்கு 26ஆம் தேதி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு லோ ஆனது அன்னைக்கு வச்சிருக்கு. திருப்பி அடுத்த நாள் நேற்று பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு லோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1510.50 1484 வரைக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 25 பாயிண்ட் பக்கம் நம்மளுக்கு நல்ல டவுன் கொடுத்துருக்கு. நீ அடுத்து நெக்ஸ்ட் பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 22ஆம் தேதி நம்மளுக்கு ஒரு செல் என்ட்ரி கிடைச்சிருக்கு. இன்னும் பை என்ட்ரி நம்மளுக்கு வரல. ஆசியன் ஸ்போர்ட் பெயிண்ட் பொறுத்தளவுக்கு 22ஆம் தேதி முதல் ஃபர்ஸ்ட் கேட்டகரி நமக்கு செல் என்ட்ரி. அப்போ இருந்து இப்போ இந்த லோவை பிரேக் பண்ணுறதுக்காக 2-3 டைம் இங்கே ஒரு டைம் ட்ரை பண்ணிச்சு. இன்னும் அந்த லோவை பிரேக் பண்ணி ஒரு ஹையில் போய் க்ளோஸ் ஆக முடியல. மேபி இன்னைக்கு இந்த க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு பை என்ட்ரி கிடைக்கும். இதெல்லாம் ஒரு சப்போர்ட் டிஸ்டன்ஸை வச்சு நான் ஒரு இண்டிகேட்டர் நான் இது பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இது வந்து இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒன்ஸ் அது வந்து மேக்ஸிமம் டவுனாக தான் போகும். மார்க்கெட் நியூஸ் பேஸில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து மேலே போகிறக்கும் சான்ஸ் இருக்குது. அந்த டைமில் தான் ஒரு சின்ன லாஸ் ஆகும். மற்ற டைமில் நம்மளுக்கு ட்ரெண்ட் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும். எஸ்பிஐ பேங்க்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி ஈவினிங் ஒரு செல் என்ட்ரி. அதுக்கு அடுத்த நாள் ரெட் கேண்டில் லோ பிரேக் ஆச்சுன்னா நம்ம எடுத்துருந்தோம்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துருக்கு. நேற்று வரைக்கும் ஃபுல் டவுனில் தான் இருக்குது. நீ பை வந்தால் நம்ம எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து செல் என்ட்ரி பை என்ட்ரி இப்போ எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன். திருப்பி ஏதாவது பை வந்ததுன்னா உங்களுக்கு நான் ஃபேஸ்புக்கில் வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.